என் பேர் சுரேஷ். நைட்டு இரவுலேருந்து சரியான கனமழை, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாப்புல. இரவில் கூட கரண்ட்டு மின்சாரம் போயிட்டு வருது. இப்போ மின்சாரம் காலையிலேருந்து தொண்டிக்கே சுத்தமாக ஆயிடுச்சு. மின்சாரம் இல்லாதனால யாரும் வந்து சமையல் பண்ணிட்டு எதுவும் பண்ண முடியல. ரொம்ப அவதிப்பட்டு மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. தண்ணி பெரிய கொஞ்சம் வீட்டுகளுக்குள்ளே தண்ணி இருந்து வெளியே வர முடியல. ரொம்ப தண்ணி பெரிய இருக்குது. ரோட்டில் வாகனங்களும் போக முடியல. வாகனங்கள் வந்து ரொம்ப இருட்டுக்கும் இதாக இருக்கிறனால லைட்டை போட்டு போகிற அளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் காலையிலே கூட வேதாளி என்ற ஊரில் வந்து மரம் சாஞ்சு நடு ரோட்டில் டிராஃபிக் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. வண்டி வாகனங்கள் பண்ண முடியல. வாகனங்கள் தவிர்த்து இப்போ மரங்கள் சரி பண்ணனால தான் இப்போ வாகனங்கள் போய் இருக்குது. ட்ரெயின் போக்குவரத்து இப்போ கம்மியாயிருச்சு. ராமேஸ்வரம் வர ட்ரெயின் போகாமல் மண்டலத்தில் இருக்குது. இப்போ போக்குவரத்து ட்ரெயினே அதையும் நிப்பாட்டிட்டாங்க. வர ட்ரெயின் அந்த 9 ட்ரெயின் கூட இன்னும் வரவே இல்லை. அது இன்னும் லேட்டாக தான் தாமதமாகுது. இந்த ட்ரெயின் போக்குவரத்து இல்லாத மக்கள் வந்து திரும்பி போகிறாங்க. இந்த மலையிலையும் திருப்பி மக்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பஸ்ஸும் அவ்வளோ இதாக முடியல. கொஞ்சம் இதை பின்தாங்கி தான் வந்து இருக்குது வண்டிகள். இன்னும் ரொம்ப இருட்டு கும்முன்னு இருக்குது. இன்னும் மாதிரி வந்து ஒரு வெளிச்சம் இல்லாமல் இரவு மாதிரியே இருக்குது. இன்னும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணாமல் இன்னும் மழையும் காற்றும் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது. இருட்டாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வராமல் மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் தான் வந்து இப்போ 4 ஆம்பளையை மட்டும்தான் அந்த வெளிச்சத்துக்காண்டி இங்கே வந்து நிற்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. கரண்ட் இல்லாதனால எது இல்லாத வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. வெளியே வந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் சன்சனில் தான் நிற்கிறேன். சன்சன்லேயும் இந்த ட்ரெயினை வந்து வர வைக்கானாம். ரொம்ப ஒரு காற்று சரியான உரமான காற்று, அதிகமான காற்று. இரவுலேருந்து நல்லமாக காற்று அடிக்குது. மரம் வந்து வேதாளில் ஒரு மரம் சாஞ்சிருச்சு. ஒரு ஆக்சிடென்ட் கூட இப்போ எக்ஸ்மலையில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. இருட்டு கம்முன்னு இருக்கனால எல்லாம் லைட்டை போட்டு வண்டி வாகனம் ஓட்ட முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. வேலை இப்படி வர முடியும். ட்ரெயின் போக மாட்டேங்குது. மழை வந்து ட்ரெயின் லேட்டாக வருது. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் லேட்டாக வருது ட்ரெயின். அப்புறம் வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப படுறாங்க. மழை ஃபுல்லாக ஒரு 12 மணி நேரத்துக்கு மழை பெய்யுதுமே. அவ்வளோதான். வேறு என்ன வெளியே நடக்க முடியல மேடம். அவ்வளோதானே. தண்ணி வந்து இங்கே ஃபுல்லாக தண்ணி மக்கள் ரொம்ப வெளியே எரிஞ்சுக்கும் நடக்க முடியல. வேலைக்கு வயர் வந்து கிடக்கு 2 இடத்துல. கரண்ட்டு சுத்தமாக காலையில் ஒரு 8 மணிக்கு போன கரண்ட் வந்து இது வரைக்கும் கரண்ட் இல்லை மண்டதுக்கு.